ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஸ்டேட் பேங்க் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸின் வருமானம் ஒய்யில் 80% மற்றும் இஜெட்டின் வருமானம் எக்ஸின் 120% எனில் எக்ஸ் இஸ்டு ஒய் இஸ்டு இஜெட் உடைய விகிதம் கேட்டுருக்காங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்னு தனியாக புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலே இருக்குது. ஸோ புக்கை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் சரி, இல்லை புக்கை ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேலே நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம கிட்ட புக்கு வாங்குறீங்க 25 மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபுல் டெஸ்ட் நம்முடைய செல்வம் அகாடமி ஆப்பில் ஃப்ரீயாக ரைட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல எக்ஸின் வருமானம் ஒய்யின் 80% மற்றும் இஜெட்டின் வருமானம் எக்ஸின் 120% எனில் எக்ஸ் இஸ்டு ஒய் இஸ்டு இஜெட் உடைய ரேஷியோன்னு கேட்டுருக்காங்க. சம்பளத்துடைய ரேஷியோன்னு கேட்டுருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் எடுங்க. எக்ஸின் வருமானம் ஒய்யின் 80%. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒய் 100 ரூபா வாங்குறாருன்னா எக்ஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபா வாங்குவார். ஸோ இதில் 80% பார்த்தீங்கன்னா 80 ரூபா. நெக்ஸ்ட் இஜெட்டின் வருமானம் எக்ஸின் 120% அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்க எக்ஸ் 80 ரூபா வாங்குறாரு. அப்போ இதில் 120% அப்படிங்கிறது 80 × 120 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 இல்லைங்களா? ஸோ 00 கேன்சல் பண்ணிடலாம். 8 × 12 96 ரூபா. ஸோ அப்போ இஜெட் பார்த்தோம்னா 96 ரூபா வாங்குவார். இப்போ விகிதம் கேட்குறாங்க. அப்போ கேன்சல் பண்ணுங்க. 4 கேன்சல் பண்ணால் வரும் 20. அதேமாரி இங்கே 25. அதேமாரி இங்கே 24. ஸோ எக்ஸ் இஸ்டு ஒய் இஸ்டு இஜெட் உடைய சம்பளத்தோட விகிதம் 20:25:24. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.